வாலு விவகாரம் அனுமார் வாளை விட அதிகமாகவே நீண்டு கொண்டு போகிறதா? முதலில் இந்த படம் சீக்கிரம் வெளிவராமல் இருக்க காரணமே சிம்புதான் என்று தயாரிப்பாளர் குறை கூறி வந்தார். இதோ அதோ என இழுத்தடித்த சிம்பு ஒரு வழியாக நடித்து கொடுத்தார். படம் வெளியாக போகிறது என்று எதிர்பார்த்த நேரத்தில் தேதிகள் சரிப்பட்டு வரவில்லை என்று தயாரிப்பாளர் தள்ளி போட்டார். இந்த நேரத்தில் படத்தை வாங்கிய விநியோகஸ்தர்கள் தங்களை ஏமாற்றி படத்தை வேறு நிறுவனம் மூலம் விநியோகிப்பதாக கூறி 6 வழக்குகளை இந்த படத்திற்கு எதிராக தொடர்ந்து இடைக்கால தடை பெற்றனர். படம் வெளியாவது குறித்த பேச்சுக்கள் கிட்டத்தட்ட அடங்கிவிட்டன. இந்த நிலையில் படத்தை தானே வெளியிடுவதாக கூறி களத்தில் இறங்கினார் சிம்புவின் தந்தை டி. ராஜேந்தர். இதையும் எதிர்த்து வழக்கு தொடர்ந்தனர். ஒரு வழியாக அனைத்து வழக்குகளும் வாபஸ் பெறப்பட்டன. படம் ரிலீஸாவது குறித்த பேச்சுக்கள் மீண்டும் எழுந்துள்ளது. அப்போதுதான் டி. ராஜேந்தர் ஒரு அவசர பிரஸ் மீட் அழைப்பு விடுத்தார். அவர் வீட்டிலே நடந்த அந்த சந்திப்பில் சிம்பு கலந்து கொள்ளவில்லை. தன் மகனுக்கு எதிராக பெரும் சதி நடப்பதாக குமுறி தீர்த்தார் டி.ஆர். அடுத்த நாள் சிம்புவும் தன் அப்பா சொன்னதையே ட்விட்டரில் போட்டு பரபரப்பை கிளப்பினார். அப்போது தனுஷின் மாரி வெளிவர இருக்கிறதா? மாரி படத்திற்கு அதிக அரங்குகள் கிடைக்க தனுஷ் செய்யும் வேலையால் தான் வாலு வெளிவரவில்லை என சிம்பு ரசிகர்கள் ஒரு பக்கம் கிளப்பினர். இந்த சம்பவம் நடந்த ஒரு மாதமான பிறகு வரும் வெள்ளியன்று வாலு வெளியாகும் என்று அறிவித்தனர். ஆனால் இப்போதும் படத்திற்கு சிக்கல். போதிய தியேட்டர் கிடைக்கவில்லையாம். காரணம், அதே தேதியில் வெளிவர இருக்கும் வாசுவும் சரவணனும் ஒன்னா படிச்சவங்க படம். இதனை உதயநிதி ஸ்டாலினும் வெளியிடுகிறார். இந்த படத்திற்காக தன் கைவசம் உள்ள அரங்குகள் அனைத்தையும் ஒதுக்கியுள்ளார். உடனே சிம்புவும் அவர் ரசிகர்களும் வாலு படத்தை வெளியிட விடாமல் உதயநிதி சதி செய்வதாக புலம்ப ஆரம்பித்து விட்டார்கள். வாசுவும் சரவணனும் ஒன்னா படிச்சவங்க படத்தின் ரிலீஸ் தேதி 2 மாதங்களுக்கு முன்பே திட்டமிட்டபடி அறிவிக்கப்பட்டு விட்டதா? அதனால் தன் கைவசம் உள்ள அரங்குகளில் தன் பேனரில் வெளியிடுவதாக உதயநிதியும் அறிவித்து விட்டார். ஆனால் ரிலீஸ் தேதி எப்போது என்றே தெரியாமல் திடீர் என தேதி அறிவித்து ரத்து செய்து கொண்டிருந்த வாலு படத்தை உதயநிதி தடுப்பதாக எப்படி குற்றம் சாட்டலாம் என திரையுலகில் உள்ளவர்களே கடுமையாக கேட்க ஆரம்பித்துள்ளனர். ஒவ்வொரு முறை தன் படம் வெளியாகாமல் நிற்கும் போதும் யாரையாவது குறை சொல்வதே சிம்புவும் அவரது தந்தையும் வழக்கமாக வைத்திருப்பதாக மீடியாவில் விமர்சனம் எழுந்துள்ள நிலையில் இன்று அவசர மீடியா சந்திப்புக்கு அழைப்பு விடுத்துள்ளார் டி. ராஜேந்தர்.